ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்எம் பேக் ஹவுஸ். இன்னைக்கு என்னோட சேனல்ல பாசிப்பருப்பு பாயசம் தான் பார்க்க போறோம். இந்த பாசிப்பருப்பு பாயசம் சின்ன சின்னதா தேங்காய்லாம் கட் பண்ணிட்டு நெய்ல நல்லா வறுத்துட்டு நல்லா சூப்பராகவே செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சின்ன விசேஷங்கள்னா கூட இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் செய்வோம். இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு பாயசம் தான் பார்க்க போறோம். இந்த பாசிப்பருப்பு பாயசம் எல்லாருமே செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டியான எம்மியான பாசிப்பருப்பு பாயசம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை ஈஸியான முறையில நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம். வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் நம்ம செய்வோம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1 கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா லைட்டா வறுத்துக்கலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். நம்மளுக்கு சீக்கிரமாவே வறுபட்டுரும். நல்ல ஒரு வாசனை வரும். நல்ல வாசனை வரும்போது கருக விடாம இதை வறுக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. நான் அதை நல்லா 2 தண்ணி வச்சு களைஞ்சு பாயசம் வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுல ஒரு 3 கப் அளவு நம்ம இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதுல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா இந்த பாசிப்பயிறு வேகும்போது பொங்கி வராம இருக்கும். நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்கும். நல்ல ஒரு கொதி வந்திருக்கு. நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணோம்னா பொங்கி வராம இருக்கும். அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அடி பிடிச்சிச்சுன்னா பாசிப்பருப்பு பாயசம் டேஸ்ட் மாறிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னாலே பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ ஓரளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இப்பதான் நம்ம பதம் கரெக்டா இருக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணோம்னா அடி பிடிக்காம நம்மளுக்கு நல்ல ஒரு வெந்து வரும். நல்ல குழைவா சூப்பராகவே வெந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு இதே கப்ல 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுல 2 கப் அளவு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்துல கல்லு மண்ணு தூசி இல்லாம இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்க ஃபில்டர் பண்ணி தண்ணியில கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்ல வெல்லம் கரைஞ்சி நல்ல பச்சை வாசனை போக கொதிச்சு வரணும். இன்னும் ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம அப்பப்ப அடி பிடிக்காதவாறு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு வீட்டுல எந்த விசேஷம் வந்தாலுமே இந்த பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்வோம். டக்குன்னு செய்வோம். நல்ல தளத்தலன்னு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சு வச்சிருந்தேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெல்லமும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஓரளவு நல்லாவே கொதி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே திக்காயிரும். இது கரெக்டான பதமா இருக்குது. பாயசம் ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு.
நல்லா இப்பவே கமகமா நல்ல ஒரு வாசனையோட இருக்கு. பாயசம் இப்போ ஓரளவு நல்லாவே ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்ப இத தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதுல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், நல்ல பொடியா கட் பண்ணி வச்ச தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுல இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நம்ம பொடி பொடியா தேங்காவை கட் பண்ணி அதை வறுத்து சேர்க்கும் போது பாயசம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்ல சூப்பராகவே இருக்கும். நல்லா தேங்காய் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. இதுல கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல கமகமான ஒரு வாசனையோட மொறு மொறுன்னு இருக்கு. இத நம்ம பாயசத்துல கொட்டிட்டு சூடாவே பரிமாறிடலாம். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் நம்ம எந்த விசேஷ நாட்கள்லயுமே ஈஸியாவே டக்குன்னு செய்வோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான பாசிப்பருப்பு பாயாசம் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது ஈஸியா சூப்பராகவே செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுல இந்த தேங்காய் நெய்யில சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையோட சூப்பரா இருக்கும். இது சூடா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியா அருமையாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.